ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. துவரம்பருப்பு குறித்த இந்த அறிவிப்பு குடும்ப அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சியை தந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது தொடர்பாக அமைச்சர் சங்கரபாணி அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறாரு. அதாவது பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் ரொம்ப பெரிய அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தாரு. அதில் சென்னையில் மட்டும் இல்லாமல் சென்னையை சுற்றி இருக்கிற மாவட்டங்கள்லையுமே நியாய விலை கடைகளில் பருப்பு விநியோகம் பண்ணுறதே கிடையாது. நவம்பர் தொடங்கி ரொம்ப நாள் ஆயிருச்சு. பல நியாய விலை கடைகளுக்கு வெறும் 200 கிலோ துவரம்பருப்பு மட்டும்தான் கொடுத்துருக்கிறதாகவும் நிறைய கடைகளுக்கு துவரம்பருப்பே கொடுக்கறதில்ல அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறாரு. நியாய விலை கடைகளில் தடை இல்லாமல் துவரம்பருப்பு கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப எளிதான விஷயம்தான். ஆனால் அதை கூட தமிழக அரசால் செய்ய முடியாது, ஏன் அப்படின்னு தெரியல அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. வெளி சந்தையில் பருப்பு விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதால தமிழக அரசு திட்டமிட்டு நியாய விலை கடைகளில் பருப்பு கொடுக்காம இருக்குது அப்படின்னும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. ஏழை நடுத்தர மக்கள் பசி ஆற்றுவதற்காக நியாய விலை கடைகளில் மலிவு விலையில் கொடுக்குற பருப்பு ரொம்ப முக்கியமானது. அதை உணர்ந்து எல்லா நியாய விலை கடைகள்லையும் நவம்பர் மாதத்துக்கான துவரம்பருப்பை தடை இல்லாமல் தாமதம் இல்லாமல் கொடுக்கணும் அப்படின்னு தமிழக அரசுக்கு அவர் கேட்டிருக்கிறாரு. இதையடுத்து ரேஷன் கடைகளுக்கு துவரம்பருப்பு போதிய அளவு அனுப்பப்பட்டிருக்கு, தட்டுப்பாடு எதுவுமே இல்லை அப்படின்னு உணவுத்துறை அமைச்சர் சங்கரபாணி சொல்லியிருக்கிறாரு. இது தொடர்பான அமைச்சர் சங்கரபாணி அறிக்கை ஒன்றையும் கூட வெளியிட்டிருக்கிறாரு. அதில் தமிழ்நாட்டில் நியாய விலை கடைகளுக்கு துவரம்பருப்பு போதுமான அளவு அனுப்பியிருக்கோம், தட்டுப்பாடு இல்லை. தமிழ்நாடு அரசு சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் வாயிலா 2.25 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் தலா 1 கிலோ துவரம்பருப்பு 30 ரூபாய்க்கு, 1 லிட்டர் பாமாயில் 25 ரூபாய்க்கும் மானிய விலையில கொடுத்துட்டு இருக்கிறதா சங்கரபாணி அவர்கள் தகவல் சொல்லியிருக்கிறாரு. துவரம்பருப்பு விநியோகம் சிறப்பாக போயிட்டு இருக்கிற நிலையில மருத்துவர் ராமதாஸ் சென்னையை சுற்றி இருக்கிற பகுதிகளில் துவரம்பருப்பு விநியோகம் கரெக்டாக பண்ணுறதே இல்லை அப்படின்னு அவர் விவரம் தெரியாமல் பேசினது ரொம்ப வியப்பாக இருக்குது அப்படின்னு சங்கரபாணி அவர்கள் ராமதாஸ் அவர்களை விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. சங்கரபாணி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நவம்பர் மாதத்தில் சென்னையை சுற்றி இருக்கிற பகுதிகளில் கிட்டத்தட்ட கோடி கிலோ கணக்கில் துவரம்பருப்பை விநியோகம் பண்ணியிருக்கிறதா அவர் கணக்கு சொல்லியிருக்கிறாரு. நவம்பர் மாத ஆரம்ப இருப்பு 27,53,606 கிலோ சேர்த்து 92% நியாய விலை கடைகளுக்கு அனுப்பியிருக்கிறதா அவர் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நியாய விலை கடைகள்லையுமே 68,44,719 கிலோ துவரம்பருப்பு இருப்பு இருக்கிறதாகவும் அவர் தகவல் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு நுகர்பொருள் வணிப கழகத்தின் கிடங்குகளில் 66,91,000 கிலோ துவரம்பருப்பு கையிருப்பு இருக்குது அப்படின்னு அவர் தகவல் சொல்லியிருக்கிறாரு. சென்னை மண்டலங்களை பொறுத்த மட்டும் மொத்தமுள்ள 1,794 கடைகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட 20,55,811 கிலோ துவரம்பருப்புல 14,75,019 கிலோ கொடுத்திருக்கிறதா நவம்பர் மாத ஆரம்ப இருப்பையும் சேர்த்து 87% துவரம்பருப்பு நியாய விலை கடைகளுக்கு கரெக்டா அனுப்பியிருக்கிறதா அவர் தகவல் சொல்லியிருக்கிறாரு. சென்னையை சுற்றி இருக்கிற திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாதிரியான மாவட்டங்களில் அவங்களுக்கான பருப்பையும் கரெக்டாக 96%, 94%, 97% துவரம்பருப்பு நியாய விலை கடைகளுக்கு பொதுமக்களுக்கு விநியோகம் பண்ணுறதுக்காக அனுப்பியிருக்கிறதா அவர் தகவல் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அதாவது அடுத்த வருஷம் 2025 மாதம் வரைக்கும் துவரம்பருப்பு பாமாயில் விநியோகம் சீராக போகிறதுக்கான 3 மாதங்களுக்கு தேவையான 6 கோடி கிலோ துவரம்பருப்பு, 6 கோடி லிட்டர் பாமாயில் ஒதுக்கப்பட்டிருக்கிறதா அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால துவரம்பருப்பு விநியோகத்தில் எந்தவித தட்டுப்பாடும் இல்லை, எதிர்காலத்திலையும் தட்டுப்பாடு ஏற்படாத வண்ணம் சீரான முறையில் தொடர்ந்து அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு இருக்கு அப்படின்னு சங்கரபாணி அவர்கள் தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு மேலும் தெரியணும் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.